ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு டிஎன் ஜாப்ஸ் தமிழ். விமானத்துறையில் வந்துட்டு நமக்கு நோட்டிஃபிகேஷன் வந்திருக்கு. அதாவது ஏர்போர்ட் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா ஏஏஐ அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த டிபார்ட்மெண்ட்லேருந்து நமக்கு நோட்டிஃபிகேஷன் வந்திருக்கு. இதற்கான சேலரி 40,000லேருந்து 1,40,000 வரைக்கும் கொடுக்குறாங்க. லாஸ்ட் டேட் ஆஃப் அப்ளிகேஷன் அடுத்த மாதம் 18ஆம் வரைக்கும் டைம் இருக்குது. ஸோ எலிஜிபிளாக இருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் அப்ளை பண்ணுங்கள். எந்த ஒரு அப்ளிகேஷன் அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடியும் அந்த பிடிஎஃப் அட்வர்டைஸ்மெண்ட் பிடிஎஃப் வந்துட்டு நம்ம ஃபுல்லாக கோ த்ரூ பண்ணணும். ஸோ அப்படின்னா தான் நம்மளால் வந்துட்டு பிழை இல்லாமல் அப்ளை பண்ண முடியும். ஸோ அந்த நோட்டிஃபிகேஷன் பிடிஎஃபை பார்க்கலாம். இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் டிஎன் ஜாப்ஸ் தமிழ் சேனல் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஏர்போர்ட்ஸ் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா இதுதான் அவங்களுடைய நேமு. அட்வர்டைஸ்மெண்ட் நம்பர் வந்துட்டு இங்கே கொடுத்துருக்காங்க. இதை எதுக்கான ரெக்ரூட்மெண்ட் ப்ராசஸ் நடக்குது அப்படின்னா ஜூனியர் எக்ஸிக்யூட்டிவ்ஸ் இன் வேரியஸ் டிசிப்ளின்ஸ் இன் ஏர்போர்ட்ஸ் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா. ஏர்போர்ட்ஸில் வந்துட்டு உங்களுக்கு ஜூனியர் எக்ஸிக்யூட்டிவ் வேலை ஆஃபர் பண்ணுறதுக்கு தான் இந்த நோட்டிஃபிகேஷன் வந்துட்டு ரெக்ரூட்மெண்ட் எடுக்கிறாங்க. ஃபஸ்ட்டு போஸ்ட்டு வேக்கன்சிஸ் எல்லாமே பார்த்துடலாமா? ஃபஸ்ட்டு ஃபயர் சர்வீஸ் டிபார்ட்மெண்ட்டில் ஜூனியர் எக்ஸிக்யூட்டிவ் ஒர்க் நீங்கள் பண்ணணும் அப்படின்னா டோட்டலாக 13 வேக்கன்சி இருக்குது. அந்த 13 வேக்கன்சி கம்யூனிட்டி வைஸ் பிரித்து கொடுத்துருக்காங்க. யூஆருக்கு 5 வேக்கன்சியும், இடபிள்யூஎஸ்க்கு 1 வேக்கன்சியும், ஓபிசி நான் கிரீமி லேயருக்கு 4 வேக்கன்சியும், எஸ்சிக்கு 2 வேக்கன்சியும், எஸ்டிக்கு 1 வேக்கன்சியும் பிரித்து கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு ஹியூமன் ரிசோர்ஸஸ் டிபார்ட்மெண்ட்டில் நீங்கள் ஜூனியர் எக்ஸிக்யூட்டிவாக இருக்கணும் அப்படின்னா டோட்டலாக 66 வேக்கன்சிஸ் கொடுத்துருக்காங்க. அதில் யூஆருக்கு 30 வேக்கன்சியும், இடபிள்யூஎஸ்க்கு 6 வேக்கன்சியும், ஓபிசி நான் கிரீமி லேயருக்கு 17 வேக்கன்சியும், எஸ்சிக்கு 9 வேக்கன்சியும், எஸ்டிக்கு 4 வேக்கன்சியும் இருக்குது. அஃபிஷியல் லாங்குவேஜ் அந்த டிபார்ட்மெண்ட்டில் ஜூனியர் எக்ஸிக்யூட்டிவாக நீங்கள் ஒர்க் பண்ணணும் அப்படின்னா டோட்டலாகவே 4 வேக்கன்சிஸ் தான் கொடுத்துருக்காங்க. அந்த 4 வேக்கன்சிஸும் யூஆர் கம்யூனிட்டிக்கு தான் அவங்க வந்துட்டு கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? இதற்கான எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன் கல்வி தகுதி என்னென்னா இந்த ஃபயர் சர்வீஸ் ஜூனியர் எக்ஸிக்யூட்டிவ்க்கு பார்த்தோம் அப்படின்னா நீங்கள் எனி டிகிரி முடிச்சிருக்கலாம். லைக் இன்ஜினியரிங்கில் எனி டிகிரி, பிடெக் இல்லைனா ஃபயர் இன்ஜினியரிங், மெக்கானிக்கல் இன்ஜினியரிங், ஆட்டோமொபைல் இன்ஜினியரிங் இதில் வந்துட்டு நீங்கள் எது வேணாலும் முடிச்சிருக்கலாம். எக்ஸ்பீரியன்ஸ் வந்துட்டு தேவை இல்லை அப்படின்ட்டும் சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு ஜூனியர் எக்ஸிக்யூட்டிவ் ஹியூமன் ரிசோர்ஸஸில் பார்த்தோம் அப்படின்னா கிராஜுவேட் பண்ணியிருக்கணும், எம்பிஏ முடிச்சிருக்கணும். இல்லை அப்படின்னா அதுக்கு ஈக்குவலண்ட்டான ஏதாச்சும் ஒரு 2 இயர்ஸ் டியூரேஷனாக ஏதாச்சும் ஒரு ஸ்பெஷலைசேஷன் முடிச்சிருக்கணும் அப்படின்ட்டு சொல்லியிருக்காங்க. இதற்குமே எந்த ஒரு எக்ஸ்பீரியன்ஸும் தேவையில்லை அப்படின்ட்டு அவங்க மென்ஷன் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு ஜூனியர் எக்ஸிக்யூட்டிவ் அஃபிஷியல் லாங்குவேஜஸில் பார்த்தோம் அப்படின்னா ஹிந்தியில் வந்துட்டு நீங்கள் பிஜி முடிச்சிருக்கலாம், இல்லைன்னா இங்கிலீஷில் வந்துட்டு பிஜி முடிச்சிருக்கலாம். ஓகேங்களா? இந்த மாதிரி வந்துட்டு முடிச்சிருக்கணும். இல்லை அப்படின்னா அதுக்கு ஈக்குவலண்ட்டான ஏதாச்சும் ஒரு கோர்ஸ் முடிச்சிருக்கணும். இதுக்கு வந்துட்டு 2 இயர்ஸ் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ் வந்துட்டு கேட்டிருக்காங்க. இங்கே வந்துட்டு நோட் கொடுத்துருக்காங்க. அந்த டிகிரி டிப்ளமோ வந்துட்டு ரெக்கக்னைஸ்ட் டீம்டு யூனிவர்சிட்டியில் வந்துட்டு நீங்கள் முடிச்சிருக்கணும் அப்படின்ட்டும், பர்சன்டேஜ் ஆஃப் மார்க்ஸ் வந்து நீங்கள் பாஸ் மார்க்ஸ் இல்லைனா அதுக்கு ஈக்குவலண்ட்டாக ஏதாச்சும் முடிச்சிருக்கணும் அப்படின்ட்டும் சொல்லியிருக்காங்க. பிடெக் அந்த பிஎஸ்சி இந்த மாதிரிலாம் சொன்னேன் இல்லையா, அவங்க வந்துட்டு குவாலிஃபிகேஷன்ஸ் அதாவது இப்போ இன்ஜினியரிங்னா இன்ஜினியரிங் குவாலிஃபிகேஷன்ஸ் மட்டும்தான் அவங்க எடுத்துப்போம் அப்படின்ட்டும் சொல்லியிருக்காங்க. ஏஜ் லிமிட், ஏஜ் ரிலாக்ஸேஷன்ஸ் இதெல்லாமே இப்போ பார்க்கலாம். ஏஜ் லிமிட்டை பொறுத்த வரைக்கும் இந்த போஸ்ட்டுக்கு ஜூனியர் எக்ஸிக்யூட்டிவ் போஸ்ட்டுக்கு மேக்ஸிமமாக 27 வயசு வரைக்கும் இருக்கலாம் அப்படின்ட்டு சொல்லியிருக்காங்க. எந்த டேட் படி அப்படின்னா 18/3/2025 அதாவது மார்ச் மாதம் 18ஆம் தேதி அன்னைக்கு உங்களுக்கு என்ன வயதோ அந்த வயது வந்து 27 வயசுக்குள்ளே இருக்கும் மேக்ஸிமமாக அவங்க வந்துட்டு சொல்லியிருக்காங்க. ஏஜ் ரிலாக்ஸேஷன் பார்த்தோம் அப்படின்னா எஸ்சி எஸ்டிக்கு 5 வருஷமும் ஓபிசிக்கு 3 வருஷமும் அவங்க கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு டிசபிலிட்டி இந்த மாதிரி இருக்கும். பிடபிள்யூபிடி கேண்டிடேட்டாக இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு 10 இயர்ஸும் அவங்க வந்துட்டு ஏஜ் ரிலாக்ஸேஷன் கொடுத்துருக்காங்க. எக்ஸ் சர்வீஸ் மேன்ஸ்க்கு பார்த்தோம் அப்படின்னா 10 இயர்ஸும் அவங்க ஏஜ் ரிலாக்ஸேஷன் கொடுத்துருக்காங்க. ஓப்பனிங் டேட்ஸ் இம்பார்ட்டன்ட் டேட்ஸ் எல்லாமே இங்கே கொடுத்துருக்காங்க. எப்போ அந்த டேட் ஸ்டார்ட் ஆனது அப்படின்னா இந்த மாதம் 17ஆம் தேதி ஸ்டார்ட் ஆகிருக்கு. அடுத்த மாதம் 18ஆம் தேதி வரைக்கும் எண்டிங் ஆகுது. ஸோ அதுக்குள்ளே வந்துட்டு அப்ளை பண்ணிக்கலாம். அவங்களோட அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷனோட லிங்க் நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். எலிஜிபிளாக இருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் அப்ளை பண்ணுங்கள். சேலரியை பொறுத்த வரைக்கும் ஜூனியர் எக்ஸிக்யூட்டிவ் அந்த போஸ்ட்டுக்கு வந்துட்டு 40,000 ரூபாய் சேலரி, அதில் வந்துட்டு 3% வந்துட்டு மைனஸ் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? ஸோ அப்போ அப்ராக்சிமேட்டாக சேலரியை பொறுத்த வரைக்கும் 40,000லேருந்து 1,40,000 வரைக்கும் உங்களுக்கு சேலரி இருக்குது. அண்ட் அந்த அலவன்சஸில் என்னென்ன அலவன்சஸ் அப்படின்னா இந்த டியர்னஸ் அலவன்சஸ் ஓகேங்களா, அது வந்துட்டு 35%, ஹெச்ஆர்ஏ, அதர் பெனிஃபிட்ஸ் இதெல்லாமே வந்துட்டு இருக்குது. அப்ராக்சிமேட்டாக உங்களுக்கு சிடிசி எவ்வளோ வரும் பர் ஆனம் அப்படின்னா 13 lakhs பர் ஆனம் வந்துட்டு நீங்கள் வாங்குற மாதிரி இருக்கும். செலெக்ஷன் ப்ராசஸை பொறுத்த வரைக்கும்
ஒரே எக்ஸாம் இருக்குது. அந்த எக்ஸாம் வந்துட்டு கம்ப்யூட்டர் பேஸ்டு, கம்ப்யூட்டரில் வந்துட்டு எழுதுகிற மாதிரி ஒரு எக்ஸாம். அந்த எக்ஸாமில் பாசிட்டிவ் என்ன அப்படின்னா அதில் வந்துட்டு எந்த ஒரு நெகட்டிவ் மார்க்கிங்குமே கிடையாது. ஸோ அப்போ நீங்கள் வந்துட்டு ஈஸியாக வந்துட்டு ஸ்கோர் பண்ணிடலாம். அதனோட சிலபஸ் வந்துட்டு இந்த அட்வர்டைஸ்மெண்ட்டில் கொடுத்துருக்காங்க. ஸோ கீழே நான் லிங்க் கொடுத்துருக்கேன். அவங்களோட அஃபிஷியல் வெப்சைட்டில் போனீங்கன்னாவே அந்த அட்வர்டைஸ்மெண்ட் நம்பர் நீங்கள் பார்த்தீங்கன்னா நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். அந்த கம்ப்யூட்டர் பேஸ்டு டெஸ்ட்டில் என்னென்ன டாபிக்ஸ்லாம் இருக்கும் அப்படின்னா டிஸ்கிரிப்டிவ் டெஸ்ட்டு, ஓகேங்களா, இந்த மாதிரி தான் இருக்கும் அப்படின்ட்டு அவங்க மென்ஷன் பண்ணியிருக்காங்க. சப்போஸ் ஃபயர் சர்வீஸ் டிபார்ட்மெண்ட்டை நீங்கள் சூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்துட்டு ஃபிசிக்கல் மெஷர்மெண்ட்ஸ் டெஸ்ட்டு, டிரைவிங் டெஸ்ட்டு, ஃபிசிக்கல் என்டியூரன்ஸ் டெஸ்ட்டு, அதாவது அந்த ஃபிசிக்கல் என்டியூரன்ஸ் டெஸ்ட்டில் என்னென்ன இருக்கும் அப்படின்னா இந்த ரன்னிங்கு, கேஷுவாலிட்டி கேரிங்கு, ஓகேங்களா, இந்த மாதிரி வந்துட்டு டெஸ்ட் எல்லாமே அவங்க நடத்துவாங்க. அந்த டெஸ்ட்டில் வந்துட்டு யாரெல்லாம் ஷார்ட் லிஸ்ட் ஆகிறாங்களோ அவங்கள தான் வந்துட்டு டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷனுக்கு கால்ஃபர் பண்ணுவாங்க அப்படின்ட்டு அவங்க மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இதில் எக்ஸாம் ஃபீஸை பொறுத்த வரைக்கும் 1000 ரூபாய் வந்துட்டு அவங்க சொல்லியிருக்காங்க. இது வந்துட்டு ஆன்லைன் மோடில் தான் நீங்கள் பே பண்ணணும். யாருக்கெல்லாமே இந்த அப்ளிகேஷன் ஃபீஸ் இல்லை அப்படின்னா எஸ்சி, எஸ்டி, பிடபிள்யூடி கேண்டிடேட்டு, அப்ரெண்டிஸாக நீங்கள் வந்துட்டு 1 இயர் ட்ரைனிங், அதாவது அந்த ஏஏஐ அந்த அவங்களுடைய ஏர்போர்ட் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியாவில் நீங்கள் அப்ரெண்டிஸாக 1 இயர் நீங்கள் ட்ரைனிங் எடுத்திருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கும் ஃபீஸ் வந்துட்டு எக்ஸம்டட். ஃபீமேல் கேண்டிடேட்டாக இருக்கீங்க அப்படின்னா அவங்களுக்கும் ஃபீஸ் வந்துட்டு எக்ஸம்டட், ஓகேங்களா, நீங்கள் வந்துட்டு ஃபீஸ் கட்ட தேவையில்லை. அவ்வளோதான். டிஎன் ஜாப்ஸ் தமிழ் சேனல் பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.